லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். நான் வணக்கம் சின்ன. இன்னைக்கு திரை விமர்சனத்தின தாய் கிழவின்ற படத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். தாய் கிழவி படம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும்? ஆமாம், படம் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போதே புதுமுக இயக்குனர் சிவகுமார் முருகேசன், தயாரிப்பு சிவகார்த்திகேயன் அப்படிங்கிறனால அதோடைய அந்த ட்ரெய்லர் வந்து நமக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும்ல, அது வந்து இந்த படத்தில் இருந்தது. அதனால் முதல் நாளே நம்ம பார்க்கணும், அதோட விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறனால பார்த்தோம். படம் வந்து ஒரு பாட்டி, ஒரு ரவுடி பேபி பாட்டி, ஊருக்குள்ள அலப்பறையை கொடுத்துக்கிட்டு இருக்காது, வட்டிக்கு பணம் கொடுத்து வசூல் பண்ணக்கூடிய ஒரு பாட்டியை கண்டா எல்லாம் சிதறாங்க. அந்த பாட்டிக்கு திடீர்னு ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அந்த பாட்டிக்கு ஒரு 3 பசங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. இந்த பாட்டி உயிர் பிழைப்பாங்களா இல்லையா, என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து அதான் வந்து கதை. இந்த ஒன்லைன்னா கதை. இந்த ஒன்லைனை நீங்கள் இந்த ஒரு வரியை வந்து படத்தை எவ்வளோ சுவாரஸ்யமாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் இயக்குனருடைய திறமை, திரைக்கதையுடைய திறமை. அதை வந்து இந்த படத்தில் அவர் இயக்குனர் சிவகுமார் முருகேசன் வந்து சிறப்பாகவே கையாண்டுருக்காரு. அதனால் படம் வந்து எந்த இடத்துலையுமே உங்களுக்கு சலிப்பு தட்டாமல் போகுது. ஒரு சில இடங்களில் சில வார்த்தைகள் வந்து தவிர்க்கப்பட்டுக்கலாம், ஆனால் அது வந்து வேறு வழி இல்லை. கிராமப்புறங்களில் பாட்டிமார்கள் இதை இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்த தான் செய்வாங்க. எல்லா கிராமங்கள்லேயும் இந்த மாதிரியான பாட்டிமார்கள் இருப்பாங்க, தாத்தாமார்கள் இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி அலப்பறையை கொடுத்துக்கிட்டு கன்வே ஆகுதுல்ல, நமக்கு ஈஸியாக அதை கன்வே. ஓவரால் பார்த்தா நீங்கள் வந்து இது வந்து ஒரு பாட்டி, ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு பாட்டியுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை சுற்றி இந்த படம் அந்த மனிதர்களை எப்படி பதிவு பண்ணுது, அந்த வாழ்வியலை மனதுக்கு இயக்குனர் வந்து தென் மாவட்டத்தை சார்ந்தவர் போல. ஆமாம் ஆமாம், அதனால தான் மதுரை பகுதியை சேர்ந்தவராக இருப்பார். அதனால தான் அந்த வாழ்வியலோட பயன்படுத்துகிறார். குறிப்பாக இந்த படத்தின் மூலமாக ஆவணப்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி காது பாம்படம் போட்ட பாட்டிமார்களை இனிமேல் பார்க்க முடியாது. இன்னும் ஒரு 10 ஆண்டுகள், அதிகபட்சமான 20 ஆண்டுகள், அவ்வளோதான். அதன் பிறகு இந்த சில இனங்கள்லாம் அழிஞ்சு போகும்ல, அதை மாதிரியான இன்னி வர பாட்டிமார்கள்லாம் ஜீன்ஸ் பேண்ட்டு அப்படி போட்டு மாடர்ன் பாட்டிகளாக மாறிட்டாங்க. இந்த பாம்படம் போட்ட பாட்டிமார்கள் நீங்கள் பார்க்க முடியாது, புகைப்படத்தில் தான் பார்க்க முடியும். அதாவது கல்யாண கேசட்டு வீடியோக்களில் பார்க்கலாம், இதான் நடக்கும். அது இந்த படத்தில் வந்து அந்த பாட்டிமார்களை எடுத்து வச்சுட்டு வந்து அதில் இருக்க ஒரு பாட்டியோடைய கதை, அவங்க வாழ்க்கையில் நடக்கிற கதைகளை வந்து சுவாரஸ்யமாக கொடுத்துருக்காங்க. அந்த சுவாரஸ்யமாக கொடுத்ததில் வந்து சில சமூக அரசியலையும் சேர்த்து பேசியிருக்காரு. தூவிருக்காங்க. படம் முழுக்க ஒரு காமெடி கதை தான், ஒரு ட்ராமா, இந்த மாதிரியான காமெடியான ஒரு கதை தான். சில இடங்கள்லாம் கொஞ்சம் ஓவர் நாடகத்தன்மையெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த பாட்டி வரும்போது ஊரெல்லாம் செதறி அடித்து ஓடுறாங்க. அதெல்லாம் அந்த பாட்டிக்கு வெயிட்டேஜ் ஏற்றுறதுக்காக கொடுக்கப்படுற இதுன்னு புரியுது, ஒரு காமிக்ஸ் தன்மையை கொடுக்குறாங்க. ஆனால் அதில் என்ன அரசியல் பேசியிருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த படம் ஒரு முக்கியத்துவம் பெறுது. என்ன அளவில் இந்த படம் ஒரு நல்ல திரைப்படம், ஒரு குடும்பத்தோடு நீங்கள் போய் பார்த்து ஒரு ஜாலியான ஒரு அதுவும் திரையரங்களில் போய் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படம். படத்தில் வந்து நடிகர்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா படத்தை வந்து ஒட்டுமொத்தமாக தூக்கி நிறுத்தக்கூடியது எம்.ஆர். ராதா அவர்களுடைய மகளான ராதிகா சரத்குமார் அவர்கள் தான். வந்து தான் ஒரு கலையரசியாக ஏதோ ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து தன்னுடைய திரை வாழ்நாளில் ஒரு மிகச்சிறந்த படம் நடித்திருக்கிறது. அவங்க ஏற்கனவே நிறைய மிகச்சிறந்த நடிகை தான். ஆனால் தங்களுடைய வாழ்நாளில் இதுதான் வந்து ஒரு மகுடம் அப்படின்னு ஒரு படத்தை சொல்லணும் அப்படின்னா அவங்க தாய் கிழவி சொல்லலாம். அப்படி ஒரு பாட்டியாக வந்து வாழ்ந்திருக்காங்க. ரொம்ப அழகாக அது அவங்களுக்கான கேரக்டர் வந்து அழகாக வடிவமைச்சிருக்காங்க இயக்குனர். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த பாட்டி எப்படி இருப்பாங்க, இந்த மாதிரியான ஒரு பாட்டி அப்படிங்கிறது, பாட்டியாக நடிக்கிறது வேறு, பாட்டியாக வாழ்கிறது வேறு. அதில் ராதிகா வந்து இந்த கேரக்டரை வந்து அழகாக உணர்ந்து நடிச்சிருக்காங்க. அந்த மேக்கப்லாம் வந்து ஒன்றும் பெருசாக அந்த தனியாக தெரியல, உறுத்தலாக தெரியல, அப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்காங்க. நல்ல மேக்கப்பு மேனுக்கும் வாழ்த்துக்கள். நல்ல இசை நல்லா இருந்துச்சு. நிவாஸ் கே பிரசன்னாவோட இசை நல்லா இருந்துச்சு. நான் அந்த படத்துக்கு ஏற்ற வேகத்தை கொடுக்குது. 3 பசங்க கேரக்டரில் நடித்த சிங்கம்புலி, அருள்தாஸ், பாலசரவணன், அப்புறம் மருமகன் கேரக்டரில் நடித்த முத்துக்குமார், குறிப்பாக பொண்ணு கேரக்டரில் நடித்த ரேச்சல், அவங்கெல்லாம் ரொம்ப நல்லா நடிச்சாங்க. அந்த ரேச்சலோடைய கதாபாத்திரம், குழந்தைகள் கேரக்டர், அந்த பையன் ஒரு பொண்ணு, 2 பேரும் நல்லா. ஆமாம், அதுவுமே நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த பொண்ணு மகளாக வர்ற பொண்ணுடைய அவங்க வந்து நிறைய படங்களில் பார்த்துருக்கேன். ரொம்ப அழகாக அந்த கதாபாத்திரத்தின் நடிகையாக மாறக்கூடியவங்க. இவங்க ஏற்கனவே மணிகண்டன் அவர்களுடைய படத்துலையுமே வந்து நீதிபதியாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். கடைசி விவசாயியா இவர் டைரக்டரும் வந்து மணிகண்டனுடைய அசிஸ்டண்டாக இருந்த இருக்கு. அதனால் படத்தில் அந்த சாயல்லாம் இருக்குது. ஓவராலாக எல்லா நடிகர்களுமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. குறிப்பாக இன்னொன்று, அந்த மூத்த மருமகளில் ஒரு கருப்பாக ஒருத்தங்க வருவாங்க. ஆமாம், மண்ணுக்கான முகமும் நிறமும் அந்த மொழி நடையும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு பக்கம் மாமியார் டார்ச்சர், இன்னொரு பக்கம் மருமகளுடைய அரசியல்,
இப்படி ரெண்டும் கலந்துன்னு ஒரு படம் ஒட்டுமொத்தமாக வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேமராவும் நல்ல பதிவு பண்ணியிருந்தாங்க, எடிட்டிங்குமே படத்தோடைய விறுவிறுப்பு கொடுத்தது, வசனங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படி ஓவராலாக படம் நல்ல படம், குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். ஆனால் படத்தில் இருக்க அரசியல் அதுவும் முக்கியமாக பேசப்பட வேண்டியது. ஒரு கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் யாரோ இருப்பாங்க, அதெல்லாம் வந்து இயக்குனர் போகிற போக்கில் சில இடங்களில் காட்சிப்படுத்திட்டு போகிறாரு. அது ஒன்றும் தவறுலாம் கிடையாது. அது அந்த வாழ்வியலை சொல்லக்கூடிய ஒரு பகுதியே அந்த மனிதர்களை அடையாளப்படுத்தக்கூடியது அப்படிங்கிறனால அது நல்லாயிருக்கு. ஒரு கருப்பணசாமி கோயில் பூசாரி சரக்கு மனித வாழ்க்கையில், நம்மளுடைய தமிழர்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அரசு சாராயம் பார்க்க ஆரம்பித்த பிறகு குடி வந்து எந்த அளவுக்கு வாழ்வியலோடு அது பயணம் செய்யுது, எவ்வளோ ஒவ்வொரு குடும்பத்தையும் சிதைக்குது அப்படிங்கிறது வாழ்க்கையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதையும் இதில் அளவு பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு வயதான பாட்டி இறந்தால் ஒன்றும் இல்லாமல் இறக்குறாங்கன்னா அவர்களுக்கு என்ன மரியாதை, பணம் காசு சொத்து பத்தோடு இருந்தால் என்ன மரியாதை அப்படிங்கிறத வந்து இந்த படம் வந்து பேசியிருக்கு. அதோடு சேர்த்து இந்த படம் மிக மிக முக்கியமான ஒரு அரசியலை பேசுது. பெண்களுக்கு பொருளாதாரம் எவ்வளோ அவசியமானது, அதோடு சேர்த்து பெண்கள் சுதந்திரம் எவ்வளோ முக்கியமானது. இன்னைக்கு விஷயம் ரொம்ப முக்கியமானது. பெண் சுதந்திரம், பொருளாதார சுதந்திரம், சிந்தனை சுதந்திரம், அது ரொம்ப முக்கியமானது. அதான் பேசுது. ஆடை சுதந்திரம் இல்லை, இங்கே வந்து பெண்களிடம் ப்ரொமோட் பண்ணுறாங்களே சில ஃபெமினிஸ்ட், ஆடை குறைப்பு சுதந்திரம், ஆணை போல பொருளாதாரத்தை நீ வச்சுக்கிட்டினாவே சுதந்திரம் உனக்கு உன்னை தேடி எல்லாமே வந்துடும். ஆமாம், இல்லை ஆடை மட்டும் இல்லை, நீங்கள் ஆணை போல் குடிச்சிட்டு விழுறது இதெல்லாம் சுதந்திரம் கிடையாது. சிந்தனையில் ஒரு பெண் விடுதலை அடைகிறாங்களா, அதுதான் அறிவுத்தளத்தில் அவங்க விடுதலை ஆகிறாங்களா, தன்னுடைய முடிவை தானே தேர்வு செய்கிறாங்களா, இதுதான் சுதந்திரம் அப்படிங்கிறது இந்த படம் வந்து பேச. அதுக்கு பொருளாதாரம் எவ்வளோ முக்கியமானது, ஒரு தொழிலை எப்படி கற்றுக்கணும், தொழில் ஏன் அவசியமானது பெண்களுக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த படம் வந்து பேசு. அதுலேயும் அந்த கடைசி காட்சியில் வந்து ராதிகா அவர்கள் வந்து பேசக்கூடிய பவுனுத்தாய் அந்த கேரக்டர் பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல, அரசியல் ரொம்ப இயல்பாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அரசியல் தான். இங்கே வந்து எப்படி சேமித்து வைக்கணும் அப்படின்றது அவ்வளோ அழகாக அதுவும் பேசுகிறது. அதோடு சேர்த்து அந்த பஞ்சாயத்தில் வந்து அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இயல்பாக இங்கே ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கிறது அவர்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை வந்து அத்து விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதுவும் திரும்ப அதுக்கப்புறம் மறுமணம் செய்கிறதெல்லாம் தமிழர்கள் வாழ்வியலில் இயல்பாக நடந்துக்கிட்டது. இதை யாரோ வந்து பெரியார் வந்து தான் இங்கே வந்து தமிழர்கள் சொல்லி கொடுத்தாரு அப்படின்லாம் இல்லை, அது இயல்பாக இங்கே இருந்தது. அதை பெரியார் ப்ரொமோட் பண்ணாரே வெளிய, மற்றபடி அவர் இங்கே வந்து கண்டுபிடிச்சி உங்களுக்கெல்லாம் வகுப்படுத்து திராவிட கூட்டம் சொல்கிற மாதிரி அப்படிலாம் இல்லை. இயல்பாக இருந்த மக்களிடம் இருந்தது. வேணா அவருடைய சமூகத்துக்கு வேணால் அது புதிதாக இருக்கலாம், மற்றபடி இங்கே எளிய மனிதர்களிடம் சாதாரணமாக இருந்தது. அது அதன்படியே பயணம் செய்தது தான். நிறைவாக இந்த படத்தில் ஒரு 2 சந்தேகங்கள் இருக்குது. இந்த சமூக வலைதளத்தில் நிறைய பேர் இதை கேட்டிருக்காங்க. இந்த படத்தில் என்னென்னா, படம் தொடக்கும் போதே வந்து ஒரு ஸ்டேஜ் ஒன்று காட்டுவாங்க, அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய தலைவர் பெயர் இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து அந்த பகுதியில் தான் நடக்குது, அங்கே தான் சொல்லிட்டு காட்சிப்படுத்துகிறாங்க, வீடுகள்லாம் அமைப்பெல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. இதில் வந்து ஒரு மருமகனாக ஒரு கேரக்டரை கொண்டு வராங்க. அவரை காட்டும் போதே வந்து ஒரு இசைக்கலையோடு இறங்கி வருவார். அப்படி காட்டுறதுக்கான நோக்கம் என்ன? அந்த முத்துக்குமார் இந்த மருமகன்ற கேரக்டர் ஏன் வந்து அந்த குடும்பத்தோடு உண்டி இருக்கல, ஏன் அந்த அட்டாச்மெண்ட்டோடு இருக்கல, ஏன் அவர் தனியாகவே காட்டுறாங்க படம் ஃபுல்லாக அப்படின்றாங்க. எதனால் அந்த கேரக்டர் இப்படி டிஃபைன் பண்ணியிருக்கணும், ஏதாவது சொல்ல வராரா? இல்லை, அது அப்படி இல்லை. நீங்கள் வந்து இது வந்து ஒரு சிக்கலான மனநிலை. அதாவது இசைக்கலைஞர்களோடு இருப்பவர்கள்லாம் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க, அதெல்லாம் இசைப்பவர்கள்லாம் அல்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையிலிருந்து வெளிப்படுற கேள்விகளோ விமர்சனங்களாக இருக்கும். மருமகன் அவர் இந்த தொழிலை செய்கிறவங்க. இன்றைக்கி பல பீஃப் தோல் எக்ஸ்போர்ட் பண்ணுற நிறுவனங்களுடைய உரிமையாளர்கள் யாருன்னு தேடி பாருங்க. அவங்க எல்லாம் துபாய்க்கு எக்ஸ்போர்ட் யார் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க, யாரோ இஸ்லாமியில் பண்ணுறாங்கன்ட்டு. அதோடைய ஓனர்கள் பார்த்தீங்கன்னா பியூரான சைவ அம்பிகளாக இருப்பாங்க. பாருங்கள், நான் இதை குற்றச்சாட்டை சொல்லல. ஆக தொழிலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஒரு பார்லர் வச்சுருக்காங்க, பார்லர் வச்சுருக்கவங்க எல்லாருமே அந்த சமூகத்தை அதை தொழிலாக வச்சுருக்கிற ஒரு சமூகம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பல அம்பிகள் வந்து பிஸ்னஸ் அது ஒரு சந்தை, அது ஒரு வணிகம், அப்படி எடுத்து கொடுக்குறவங்க. அது மாதிரி இந்த மருமகன் கேரக்டர் ஒரு குடிகார கேரக்டர், குடிச்சிட்டு ரகலை கொடுக்குற கேரக்டர். அது எல்லா சமூகத்துலேயும் எல்லா பிரிவுலையும் இருப்பாங்க. இதையா நீங்கள் அந்த குறிப்பிட்ட அதுக்குள்ளே போய் சுருக்க வேண்டியதே இருக்குது. அது வந்து இசைக்கலைஞர்கள் அவர்கள்லாம் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள், அதனால மருமகன் அந்த சமூகத்தை சேர்ந்தவர், அப்போ அதனால தான் அப்படி இருக்கா. அதுதான் நீங்கள் கேட்க வர பொருள். அது தவறானது.
அந்த இசைக்கு அவரு கடைசியா மறுமணம் நான் வந்து வேணும் நான் போய் மனைவி வெங்காயம் நீங்க வந்து பொண்டாட்டி அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க, விரட்டி விட்டுருப்பீங்க, நாங்க கேட்டு விரட்டி விட்டுருப்பீங்க, அதுக்கு ஒரு திரும்ப நீங்க திருந்திட்டீங்க அப்படின்னோடனே உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு வந்து கொடுக்கணுமா? அதைத்தான் அந்த அம்மா வந்து அதைத்தான் கட்டுடைக்கிறது. அந்த அம்மா சொல்றாங்கல்ல, லே உங்களை சார்ந்து கிடையாது அப்படிங்கிறத உடைக்கிறதே வந்து அதுதான் ஒரு பெண்ணியத்தின் பார்வை. இந்த படம் ஏன் வந்து ஒரு பெண்ணிய அரசியலை பேசுது அப்படிங்கிறதுனா இதனால தான். ஏன் இந்த படம் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா இதனால தான். ஒரு ஆணாதிக்க மணலில் நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்த பெண்ணை வந்து ஆதிக்கம் செலுத்துவீங்க, அடிப்பீங்க, உடைப்பீங்க, குடிப்பீங்க, நீங்கள் பல பெண்களோட உறவாட போவீங்க. ஆனால் வீட்டில் இருக்க பெண்கள் வந்து உங்கள் கூடவே இருந்துக்கிட்டு அதை சகிச்சுட்டு வாழணும் அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. அதை தான் இந்த படம் பேசுது. அந்த அடிப்படையில் தான் இதை பார்க்கணுமே வெளியே ஒரு குறுகிய வட்டாரத்தில் வந்து அதை சிந்திக்கக்கூடாது. அந்த சமூக வலைதள குப்பைகள் கூமுட்டைகள் இந்த மாதிரி அதை வந்து விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க. அது வந்து நீங்கள் அதை படத்தில் இந்த படம் இது எந்த நிலத்தை காட்சிப்படுத்துது அதை வச்சு அதை ஒரு நிலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நிலம் எந்த பகுதியில் யார் இருக்காங்க அந்த வாழ்வியலை தான் பேச முடியுமே இல்லையா? இப்போ கரிசல் காட்டு கடிதாசி அப்படின்னு கீரா எழுதினார். அவருடைய வாழ்வியலை தான் அவர் எழுத முடியும். அவர் எந்த மனிதர்களோட பழகிறார், எந்த மனிதர்கள் தன்னை சார்ந்து சுற்றி தன்னோட இருக்கிறவங்களை தான் பதிவு பண்ண முடியும். அவரை கூப்பிட்டு வந்து நீங்கள் சென்னை மக்களுடைய வாழ்வியலை எழுதுங்கன்னா முடியாது. சென்னையிலேருந்து யாராவது ஒருத்தர் வந்து அவர்களுடைய வாழ்வியலை அவர்கள் பதிவு பண்ணுவார்கள். அதனால் வந்து அதை அப்படி எடுத்துக்கிட வேண்டியதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் ஒரு அடாவடியான கேரக்டரு. மகளை வந்து எல்லாம் நகை நட்டெல்லாம் கொண்டு போய் விற்று வச்சு குடிக்கிற கேரக்டரு. திரும்ப மகளை அனுப்பி வச்சுட்டு இப்போ திரும்புகிறங்குது வேணாம் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு நகரம் நோக்கி போகிற ஒரு கதை தானே இல்லையா? ஆனால் இது அரசியல் இருக்கு. படத்தில் அரசியல் இருக்கான்னா இருக்கு. படம் நிறைய அரசியல் பேசுது. படத்தில் வந்து பெண்ணியம் பேசக்கூடிய படம் தான் இது. நாங்கள் இந்த படத்தில் பெண்ணிய புரட்சியை செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லப்பட்ட படங்களில் இருக்கிற பெண்ணியத்தை விட இந்த படம் பேசின பெண்ணியம் வந்து ரொம்ப சிறப்பானது. ஒரு பெண்ணுக்கு எது அவசியம்ங்கிறத பேசுது. குறிப்பாக அந்த முனிஷ்காந்தோட கேரக்டர், அவர் ஒரு பெண் தேடி அலையிற கேரக்டரு. அவர் கடைசியாக வந்து ஒரு வசனம் பேசுவார். ஒரு திருமணமாகாத திருமணமாகாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அப்படிங்கும்போது திருமணமான இக்கரைக்கு அக்கறை பச்சை. திருமணமானவர்கள்லாம் குடும்பத்தை கண்டு செதறுவாங்க. ஆகாதவன் திருமணம் ஆகணும்னு ஆசைப்படுவான். அது மாதிரி அந்த இடத்துல அவர் வந்து ரொம்ப கிளாசிக்காக பிரமாதமாக நடிச்சிருப்பாப்புல. அதனால் அது அப்புறம் அந்த பாலசரவணன் கேரக்டர் வந்து ஆம்புலன்ஸ் இடத்துல ஒரு நாள் நடிச்சிருப்பாரு. அந்த மகள் கேரக்டர் வந்து அவங்க வந்து பெரிய அலட்டிக்கவே இல்லை. ரொம்ப இயல்பாக அந்த கேரக்டராகவே ராதிகாவுக்கு அப்புறம் ஆமாம் மற்றவங்க கேரக்டர்லாம் ஒரு மிகைப்படுத்தல் இருக்கும், ஒரு டிராமா தன்மை இருக்கும். ஆனால் இந்த மகள் கேரக்டர் வந்து ரொம்ப இயல்பாக ரொம்ப எளிமையான ஒரு நடிப்பை அந்த ரேச்சல் அவங்க வெளிப்படுத்தியிருப்பாங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் படத்தில் வந்து ஒரு 2 சீன் தான் வருவார் இளவரசு அப்படின்னு. அந்த கிளைமேக்ஸ் மாறதுக்கான காரணமே படத்தோடைய டேர்னிங் பாயிண்டே அவர் தான். அதோடைய படத்தோடைய இதை முடிவு பண்ணக்கூடிய கேரக்டராக வந்து அவர் வந்துட்டு போவார். ரொம்ப நல்லா அழகாக வந்து எல்லா கேரக்டரையுமே வடிவமைச்சிருக்காங்க. நல்லா இருக்கு படம். இன்னொரு சந்தேகத்தில் என்னன்னா, படத்தில் ஒரு 65% பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடுகள், சிறு தெய்வ வழிபாடுகள், சாமி, முருகர் பாட்டு, இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு பக்கம் காட்டுறாங்க. அதில் ஒரு சிலர் நம்பிக்கை வச்சுருக்காங்க, நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க. இன்னொரு பக்கம் சயின்ஸாக காட்டுறாங்க, மருத்துவம் காட்டுறாங்க, இந்த மாதிரி வளர்ச்சி இதை மாதிரி காட்டுறாங்க. ஆனால் இது ரெண்டும் ஒன்றுத்துக்கு ஒன்று முரண்பாடு, எதிரானது. ஆனால் இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஆனால் உங்களுக்கு கடைசியாக வந்து மருத்துவமனையில் தான் ஒன்று நடக்குது. ஆனால் வழிபாடுகள் அதிகமாக இருக்குது. இது ரெண்டுத்தையும் கான்ட்ராஸ்ட்லாம் இதை எப்படி எடுத்துக்குதுங்க? அதை அதாவது உங்களுக்கு வெறும் ஒற்றை அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. விஞ்ஞானம் ஒரு பக்கம், மரபு சார்ந்த மருத்துவமோ அல்லது மரபு நம்பிக்கைகளோ அது வேறானது. நீங்கள் எவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தாலும் கடைசியில் நீங்கள் வந்து எதெல்லாம் மேலே இறைவன் விட்ட வழின்னு சொல்லக்கூடிய மருத்துவம் இருக்குது. அவங்க வந்து விஞ்ஞானத்தை படிக்கலையா? பெரிய அறுவை சிகிச்சை நிபுணர்களாக இருந்தவர்கள் எல்லாமே அதை கடைசியில் வந்து இறைவன் கையில் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்பிக்கைங்கிறது அப்பாற்பட்டது. உங்களுடைய கண்ணு முன்னாடி தெரிகிற பல விஷயங்களுக்கு மாறாக உங்களுடைய நம்பிக்கை வந்து சில விஷயங்கள் செய்யலாம். அது நம்ம நம்பினால தான், சாமிக்கு ஒரு விளக்கேற்றினால தான் பிள்ளை பொழைச்சிட்டான் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அது உங்களோட நம்பிக்கை. டாக்டர் சிகிச்சை செஞ்சனால பொழைச்சிருப்பாரு. இல்லை டாக்டருக்குமே வந்து சில நேரங்களில் சில வித்தியாசமான கேஸுகளாக இருக்கும். இந்த கேஸ் பொழைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அவர்களுடைய நம்பிக்கையில் ஏதோ வழிபாடு செஞ்சுருப்பாங்க, இது பண்ணியிருப்பாங்க. அவன் திடீர்னு எல்லாம் நோயெல்லாம் குணமாயிருப்பாங்க. மிராக்கலான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அந்த அடிப்படையில் தான் அதை எடுத்துக்கணும். இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு அரசியலை நம்ம இவ்வளோ நேரம் பேசாமல் கடந்துட்டோம். இந்த படம் வந்து ஆத்தான்னு சொல்லுவாங்கல்ல, அது தமிழ்நாட்டில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்லக்கூடிய அரசியல் படம். ஜெயலலிதா அவர்களை தான் வந்து கடைசியில் வந்து ஜூஸ் குடிக்கிற சீனில் தான் ஆமாம் அந்த
எதுக்கு ஃப்ரேம் வந்து வச்சிருக்காங்க அப்படியே வந்து அப்போலோ காட்சி ஆமா ஆமா அப்போலோ காட்சியை வந்து கொண்டு வந்து ஜூஸை குடிச்சு அந்த ஆத்தா கேரக்டரில் வந்து ஜெயலலிதா அந்த கேரக்டர் ஜெயலலிதாவுக்கு நடந்தது, மண் சோறு சாப்பிட்டது வச்சது அப்படின்னு ட்ராமா அப்போலோக்கு வெளியே ட்ராமாக்கள் நடந்துச்சுல்ல, அதைத்தான் வந்து இந்த படம் முழுக்க வந்து மகன்கள் கேரக்டரில் மருமகள்கள் கேரக்டரில் செஞ்சிருப்பாங்க. அதை நான் விமர்சனம் எழுதுனப்போ கூட அதை மறந்துட்டேன். ஆனால் வந்து டைரக்டர் வந்து அழகா அதை வந்து அந்த ஆத்தா டைமிங்க்கு இந்த சாங் போட்டதெல்லாம் கூட நல்லா ஆமாம் நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் வந்து அந்த அதுக்கு ஏத்தாப்புல மாதிரியான பாடல்கள் வச்சதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன இந்த கியூஆர் காலத்தில் ஸ்கேனர் எல்லாமே வருது, காலம் இது இருக்கு. இந்த சமயத்தில் வந்து கேசட் போட்டு பாடல்கள் ஒளிபரப்பாங்க. இந்த பீரியாடிக்கல் அடிக்ஷன் நிறைய பேருக்கு இது பிரச்சனை இருக்கு. படம் தொடங்கும்போது ஒரு காலகட்டம் வருது, திடீர்னு ஒரு காலகட்டம் வருது, கியூஆர் கோடு வருது, அது ஒண்ணு திரும்பி தாவேகா கட்சி பத்தி பேசுறாங்க. அதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. அது வந்து டைரக்டரும் கொஞ்சம் குழம்பிருப்பாரு. இல்லைன்னா இந்த மாதிரி கூட இருக்கலாம், கிராமம் நமக்கு தெரியல. இன்னைக்கும் கூட கேசட்ல பாட்டு போடக்கூடிய செட் வச்சிருக்கிறவங்க இருக்கலாம். அப்படி ஒரு கேரக்டராக அந்த சிங்கமொழி கேரக்டர் வந்து இருந்திருக்கலாம். அதனால ஆனா அது வந்து ஒரு சின்ன டக்குன்னு இதாச்சு. மற்றபடி வசனங்கள்ல சில வார்த்தைகள் வந்து தவிர்த்திருக்கலாம், கொஞ்சம் குடும்பத்தோட போறதுனால கொஞ்சம் வார்த்தைகள். ஆனால் கிராமப்புறங்களில் இப்படி பேசக்கூடிய வார்த்தைகள் பயன்பாடு இருக்கிறதுனால அது தவிர்க்க முடியாது. இயக்குனர் நினச்சிருந்தா தவிர்த்துருக்கலாம். ஒட்டுமொத்தமாக படம் நல்லா இருந்தது, இசை சிறப்பாக இருந்தது, எடிட்டிங் நல்லா இருந்தது, கேமராவும் நல்லா இருந்தது. சிவகார்த்திகேயன் தயாரிச்சிருக்காரு. இந்த மாதிரியான புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுலாம் நல்ல விஷயம், பாராட்டுக்குரியது. அடுத்து செய்யணும் வரப்போது இந்த இயக்குனருடையது, அவரோட அதுவும் வந்து எதிர்பார்ப்புக்குரியதாக இருக்குது. மீண்டும் ஒரு விமர்சனத்தை பார்ப்போம். நன்றி.